ஓகே. நான் எக்ஸாமுக்கு வார பாஸ் பேப்பர் உண்டு. எக்ஸாம் கிட்டத்தட்ட இப்படிதான் எக்ஸாம் வருமான்னு சொல்லி உண்ட. எப்படி வருமான்னு செஞ்சு காட்டல. ஓகே. இந்த ம். சொல்லி தெரியல. ஓகே. இங்கிட்டு. இத பாருங்க. விசுவல் பேசிக் நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி ஈவென்ட் ஒன்லைன் எனும் பெயரில் ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. இப்ப அதில் கீழ்வரும் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்ப ப்ரொஜெக்ட் ஒன்ன உருவாக்கட்டா எப்படி ஈவென்ட் ஒன்லைன். அப்ப இதுக்கு முதல்ல இருக்கும் கேள்வி. முதல்ல நாங்க டெஸ்க்டாப்ல நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர்ல ஒரு ஃபோல்டரை உருவாக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப டெஸ்க்டாப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூக்கு போயிட்டு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போடுங்க. நான் சும்மா விபின்னு போடுறேன். ஓகேயா? இப்போ அடுத்ததா என்ன செய்யணுமாட்டா, உங்களோட விசுவல் பேசிக்கை ஓப்பன் பண்ணுங்க. விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இந்த நேம் இருக்கு தானே, இதுல என்ன நேம்ல உருவாக்க சொல்லிக்காங்க பாருங்க. ஈவென்ட் ஒன்லைன் எனும் பெயரில். ஈவென்ட் ஒன்லைன். அப்ப என்ன செய்யணும்டா, இந்த அறிக்கத்துல விசுவல் அப்ளிகேஷனை ஈவென்ட் ஒன்லைன் அந்த பேர்ல உருவாக்கிட்டு ஓகே கொடுங்க. இப்ப பாருங்க, ஈவென்ட் ஒன்லைன் சொல்லிட்டு பேர்ல உருவாகிட்டு. உருவானது பிறகு இதை நாம டெஸ்க்டாப்ல சர்வ் பண்ணி வச்சிருக்க ஃபோல்டருக்கு சர்வ் பண்ணணும். அப்ப ஃபைலை கொடுத்து சேவ் ஓல கொடுத்து இங்க லொகேஷன் இருக்கு பாருங்க. லொகேஷனை ப்ரோஸ் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு வந்து அதுக்குள்ள விபின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எதுவோ அதை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு இங்க சேவை கொடுத்தா சேவ் ஆகிடும். இப்ப இதை மினிமைஸ் பண்ணிட்டு நான் இந்த விபியை ஓபன் பண்ணி பார்த்தா ஈவென்ட் ஒன்லைன் அப்படின்ற பேர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி இருக்கும். ஈவென்ட் ஒன்லைன் பேரில் ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. அதில் கீழ் வரும் ஃபார்ம் மற்றும் ஃபார்ம் 2 என்பவற்றை வடிவமைக்க. அப்ப இந்த இதுல ஒன்லைன் ஈவென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அப்புறம் நேம் ஃபோன் நம்பர்னு சொல்லி இருக்கு. நான் செஞ்சுதான் சரியா. இதுல ஃபார்மோட நேம் என்னது, ஈவென்ட் ஒன்லைன். அதை நம்ம ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்ல பெர்மனன்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செய்ய ஈவென்ட் ஒன்லைன் அப்படின்னு போடணும். ஓகேயா? அடுத்தது ஒரு லேபிள். இது ஒரு என்னது, இது லேபிள் 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 இதெல்லாம் லேபிள். இது வந்துட்டு என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் இதை டெக்ஸ்ட் பாக்ஸை பெருசா மாத்திருக்காங்க. இது வந்துட்டு இங்க பாருங்க ஒரு அம்புக்குறி ஒன்று காட்டுது. அப்ப இது ஒரு கொம்போ பாக்ஸ். அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த வட்டமா வந்தா ரேடியோ பட்டன், பாக்ஸா வந்தா அது வந்துட்டு செக் பாக்ஸ். அப்புறம் சப்மிட் பட்டன். அப்ப இப்ப இதை உருவாக்கும். முதல்ல ஒரு லேபிள் உருவாக்குறேன். அந்த லேபிளுக்கு நேம் பேர் வைக்கிறேன். அடுத்தது ஃபோன் நம்பர். அப்ப இன்னொரு லேபிள் உருவாக்குறேன். அதுக்கு நம்பர் பேர் வைக்கணும். ஃபோன் நம்பர் நான் நம்பர் வைக்கிறேன். அடுத்தது அட்ரஸ் இருக்கு. அடுத்த லேபிள் ஒன்று அடுத்த லேபிளுக்கு ஒன்று கிரியேட் பண்றேன். அதற்கு அடுத்த லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு நான் வந்துட்டு அட்ரஸ் வைக்கிறேன். அடுத்த லேபிள் வந்துட்டு அரைவல் டைம் நான் டைம் வைக்கிறேன். அடுத்ததுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன்.
அடுத்தது நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு லேபிள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பேர் இருக்குண்டா ஆர் யூ நியூ ஒரு எக்ஸைட்டிங் கஸ்டமர்னா இப்போ நான் சும்மா நியூ அல்லது ஓல்டு கஸ்டமர் அப்போ இதுக்கு பேர் கஸ்டமர்னு வைப்போம். இது ரெண்டுனா கஸ்டமர்னு வைக்கிறேன். இப்போ அடுத்து எனது நேமுக்கு நேரம் என்ன இருக்கு? டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்றேன். நேமுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்றேன். இதை கொஞ்சம் பெருசாக்கி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபோன் நம்பருக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு. அப்போ ஃபோன் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஆட் பண்றேன். அடுத்தது அட்ரஸுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு, ஆனா பெருசா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டு இந்த பாருங்க ப்ளே பட்டன் ஒன்று இருக்கு. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி மல்டி லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இதை பெருசாகிறதுக்குரிய ஆப்ஷன். சரியா? அடுத்தது இங்க பாருங்க நம்ம நிறைய டைமண்ட் வச்சோம். இதுக்கு பாருங்க ஒரு அம்புக்குறி காட்டுது. அப்ப இது ஒரு கொம்போ பாக்ஸ். இப்படி அம்புக்குறி காட்டினா அது ஒரு கொம்போ பாக்ஸ். இப்போ என்ன செய்வோம்? இப்போ கொம்போ பாக்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணுவோம். டைமுக்கு நேரம் நீங்க அதுக்கு ஃபுல் நேம் வைங்க, நான் ஷார்ட் நேம் வச்சிருப்பேன். அடுத்து இந்த இப்படி ஒரு கேள்விதான் கட்டாயம் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் பாருங்க. ஏன்னா இதான் நாம படிச்சிருக்கோம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க வெறும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அடுத்தது கஸ்டமருக்கு பாருங்க இது சொல்ற வட்டமா இருந்தா ரேடியோ பட்டன், பாக்ஸா இருந்தா செக் பாக்ஸ். அப்ப இது வட்டமா இருக்கு. அப்ப ரேடியோ பட்டன் எத்தனை இருக்கு? 2 பட்டன் இருக்கு. 2 ரேடியோ பட்டன் ஆட் பண்ணணும். ரேடியோ பட்டன் 2, ரேடியோ பட்டன் 2. அதுக்கு என்ன வைப்போம்? ஒண்ணுக்கு நியூ அண்ட் பேர் வைப்போம். இதுக்கு ஓல்டு அண்ட் பேர். அடுத்தது ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று இருக்கு. பட்டன் பேர் சப்மிட் ரெண்டு இருக்கு. ஹோம் ஒன் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ அடுத்தது என்னது? ஹோம் 2 கிரியேட் பண்ணலாம். இப்போ ஹோம் 2 கிரியேட் பண்ண மேலே வந்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் இருக்கு. ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணி எட் விண்டோ ஃபார்மை கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு ஹோம் 2 எட் பண்ணணும். எட் பண்ணிட்டு நான் பெருசாகி கொடுப்பேன். ஹோம் 2க்கு வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. சும்மா டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். பேர ஹோம் 2 ஓகே டீட்டெயில்ஸ் பேர் இருக்கு. அடுத்தது இதுல நேம் ஃபோன் நம்பர் எடுத்து வெயிட் பண்ணிக்காங்க. இப்போ நான் எட் பண்ணுவோம். லேபிள் செட் பண்ணிக்காங்க. லேபிள்ல முதல் லேபிள் நேம், அடுத்தது நம்பர் அட்ரஸ், ரெண்டாவது நம்பர், அடுத்தது மூணாவது ஒரு லேபிள் எட் பண்றேன். அதுக்கு அட்ரஸ். அடுத்தது நாலாவது ஒரு லேபிள் எட் பண்ணி டைம். அடுத்து
அஞ்சாவது லேபிள் ஒன்று எட் பண்ணி அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அடுத்த லேபிள் ஒன்று எட் பண்ணி கஸ்டமர். அடுத்தது இதை கஸ்டமர். அடுத்தது டோட்டல். இங்க டோட்டல் ஒன்று இருக்கு. அப்போ இன்னொரு லேபிள் எட் பண்ணிட்டு டோட்டல்னு சொல்லிட்டு நான் இதை ஆட் பண்றேன். கொஞ்சம் இதை அலைன்மெண்ட் பண்ணிட்டு வரேன். டைம் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் டோட்டல். அடுத்தது இதில் லேபிள் 8, லேபிள் 9, லேபிள் 10, லேபிள் 11, 12, 15, 16 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இருக்க லேபிளை கிளிக் பண்ணீங்கன்னா லேபிள் 8. அடுத்தது லேபிள் 9. அடுத்தது லேபிள் 10. அடுத்தது லேபிள் 11. அடுத்தது லேபிள் 12. அடுத்தது லேபிள் 13. அடுத்தது லேபிள் 16. ஓகே, இப்போ எட் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்காங்க, இதில் ஒரு பட்டன் வச்சுக்காங்க, க்ளோஸ் பட்டன். இந்த இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு நான் செய்ய போகிறது இது கட்டாயம் எக்ஸாமுக்கு வாரத்தில் இருந்தால் மிஸ் பண்ணிட்டாங்க. அதை என்னென்ன செய்யணும்னு சொல்லி நுணுக்கமாக கவனிச்சுக்கோங்க. இதே மெத்தட்ல தான் அப்படி செய்ய போகிறோம். க்ளோஸ் இருக்கு. இப்போ கேள்வியை கவனிங்க. அவங்க சொன்ன ஃபார்ம் 2 நாங்கள் எட் பண்ணிட்டோம். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 எட் பண்ணிட்டோம். இப்போ கேள்விக்கு வாங்க. மேலே காட்டப்பட்டுள்ளபடி ஃபார்ம் 1 உள்ள டைமிற்குரிய கோம்போ பாக்ஸில் உள்ள ஐட்டம்ஸாக, அப்போ கோம்போ பாக்ஸுக்குள்ளே வாரது எல்லாமே ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐட்டம்ஸ் என்னெல்லாம் வரணும்டா மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் என்பவற்றை உட்பட செய்யுங்க. அப்போ நீங்க ஃபார்ம் 1க்கு பாருங்க. ஃபார்ம் 1ல டைமுக்கு என்ன செஞ்சீங்கன்னா இந்த கோம்போ பாக்ஸ் செட் பண்ணீங்க. அப்போ இந்த கோம்போ பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்தீங்கன்னா இங்க அதுக்குரிய ஐட்டம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஐட்டம்ஸுக்குள்ள கலெக்ஷன் இருக்கு. அதுக்கு அந்த கலெக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா 3 புள்ளி காட்டும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யணும்னா இதுல மார்னிங், ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் நைட் 3ஐயும் ஒன்று வைக்கல ஒன்னா என்டர் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்து. டைமுக்குள்ள கோம்போ பாக்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள ஐட்டம்ஸ் இருக்கு. ஐட்டம்ஸோட கலெக்ஷனுக்குள்ள 3 டோட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒன்று வைக்கல ஒன்று டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்து. ஓகே, அப்ப மேலே காட்டப்பட்டுள்ளபடி ஃபார்ம் 1 உள்ள டைமுக்குரிய கோம்போ பாக்ஸினுள் ஐட்டம்ஸாக மார்னிங், ஆஃப்டர்நூன் மற்றும் நைட் என்பவற்றை உள்ளீடு செஞ்சாச்சு. இப்ப அடுத்த கவனிங்க. ஃபார்ம் 1 யூசரினால் வழங்கப்படும் உள்ளீடுகளான நேம், நம்பர், அட்ரஸ், டைம், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் என்பன அனைத்தும் உள்ளீடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மெசேஜ் பாக்ஸில் fill all details காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது யூசரால் என்ன செய்யணும்னா யூசர் வந்துட்டு நேம், நம்பர், அட்ரஸ், டைம், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இதுல சரி இது எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி இதுல என்ன சரி ஒன்றும் ஃபில் பண்ணாம இருந்தா ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி எல்லாத்தையும் ஃபில் பண்ணு என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கணுமா. இதுக்கு முதல்ல நாம நேமுக்குள்ள என்ன டைப் பண்ணுவோம், சொற்கள் டைப் பண்ணுவோம். வேண்டாம், நம்மளோட பேர் வந்துட்டு சொற்களால் உருவாக்கப்படி அப்போ சொற்கள் டைப் பண்ணுவோம். நம்பருக்குள்ள என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் டைப் பண்ணுவோம். அப்போ முழு இலக்கங்களை டைப் பண்ணுவோம். அட்ரஸுக்குள்ள நம்பரும் டெக்ஸ்டும் டைப் பண்ணுவோம். அப்போ அதை சொல்றது சொற்கள் என்ன சொல்றேன். டைமுக்குள்ள உள்ள என்ன இருக்கு, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இருக்கு. அப்போ 3மே என்னது சொற்கள். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னது, அது நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்ப நம்ம எத்தனை நம்பர் தான் ஆட் பண்ணுவோம். அப்ப அது இலக்கத்துல ஆட் பண்ணுவோம். கஸ்டமர்ல என்ன இருக்கு, நியூவும் ஓல்டும் இருக்கு. அப்ப அது என்னது, ஒரு சொற்கள் தான். அப்ப இப்ப நான் அந்த கம்ப்யூட்டருக்கு நான் விசுவல் பேசிக் வரையறதுக்கு கொடுக்க போறேன். எதெல்லாம் சொற்கள், எதெல்லாம் இலக்கம் வந்து இது சொல்லப்படும். இப்ப நம்ம வரையறுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா
எந்த பட்டனை யூசரால உள்ளீட்டு செய்யப்பட்டு சப்மிட் பட்டனை கொடுத்தா தான் மெசேஜ் பாக்ஸ் வரும். அப்ப சப்மிட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பட்டன் 1க்குரிய கோடிங் வரும். இப்பதான் நீங்க செய்யறீங்க வரையறுக்க போறீங்க டிம். முதல்ல நாம எழுத்துக்களை எல்லாம் வரையறுப்போம். டிம்ல எதெல்லாம் எழுத்து? நேம் எழுத்து. அப்ப நம்ம நேம் காமா. அடுத்தது எது எழுத்து? நம்பர் எழுத்தா? இல்ல. நம்பர் வந்துட்டு எழுத்து நம்ம செட் இந்த நம்பரா. அட்ரஸ் வந்துட்டு எழுத்து. அப்ப அடுத்தது அட்ரஸ். அடுத்தது என்னது எழுத்து? டைம் வந்துட்டு என்னதுக்கு? மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்னு இருக்கு. அப்ப அது சொற்களா தான் இருக்கு. அப்ப அதுவும் எழுத்து. டைம். அடுத்தது என்னது எழுத்து? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்பர். கஸ்டமருக்குள்ள என்ன வரும்? நியூ ஓல்டுன்னு இருக்கு. அப்ப அது சொற்கள்ல தான் இருக்கு. அப்ப அது ஒரு எழுத்து. அப்ப கஸ்டமர். இது எல்லாத்தையும் கஸ்டமர். இது எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்? அசெம்பிள் பண்றேன். என்னதான்? ஸ்ட்ரிங்கா. ஏன்னா ஸ்ட்ரிங் என்னது? சொற்கள். ஒரு பகுதி முடியும். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னா எதெல்லாம் இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கணும். டிம் பாருங்க, இதுல எதெல்லாம் இலக்கம்? நம்பர் 2 வாரத்துக்குள்ளேயும் நம்ம நம்பர்ஸ் டைப் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள வாரத்துக்குள்ள நம்பர் டைப் பண்ணுவோம். அப்ப நம்பரும் ஃப்ரெண்ட்ஸும் தான் என்னது இங்க இலக்கம். அப்ப நம்பர் கமா ஃப்ரெண்ட்ஸ் அசெம்பிள் பண்றப்ப அசெம்பிள் பண்றேன். என்னதான்டா? இன்டிஜர். இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன்டா? நேம், அட்ரஸ், டைம், கஸ்டமர். இது 4ம் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா சொற்கள் அப்படி சொல்லிக்கோம். நேம், அட்ரஸ், டைம், கஸ்டமர் இதெல்லாம் சொற்கள். அடுத்தது நம்பரும் ஃப்ரெண்ட்ஸும் இன்டிஜர்னு சொல்லிக்கலாம். அதாவது முழு எண்கள்னு சொல்லிக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இங்க வர நம்பர்ஸும் இந்த ஃப்ரெண்ட்ஸும் நாங்க முழு எண்கள்ல கொடுப்போம். இந்த சாரி முழு எண்கள்ல கொடுப்போம். அப்ப நம்பர் இது ரெண்டையும் நான் வரையறுத்துட்டு எந்த ஒரு கோடிங்கும் இந்த ஆரம்ப சப்ஜெக்ட்டுக்கும் என் சப்ஜெக்ட்டுக்கும் இடையில தான் இருக்கும். அப்ப இதுக்கு கீழே என்ற கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, ஃபார்ம் 1ல வந்துட்டு நேம், நம்பர், அட்ரஸ், டைம், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் இது எல்லாமே என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஃபில் ஆல் டீடைல்ஸ் சொல்லி மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓபன் ஆகணுமா. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இது ஒரு கட்டளை. ஏன்னா ஒரு கட்டளை பிறப்பிக்க போறேன். இந்த பாக்ஸ்ல எது சரி ஃபில் பண்ணாம விட்டு இருந்தா ஒரு மெசேஜ் பாக்ஸ ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறப்பிக்க போறேன். அப்ப இஃப் தான் நம்ம கட்டளையை பிறப்பிக்கிறதுக்குரிய கோடிங். இஃப் சரியா? முதலாவது என்னது? இந்த அறிக்க நேம். நேமுக்குரிய பாக்ஸ் எது? இந்த அறிக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல ஒண்ணும் இல்லாம இருந்தா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்குள்ள ஒண்ணும் இல்லாம இருந்தா, அடுத்தது என்ன இருக்கு? நம்பர். நம்பருக்கு என்ன? டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்குள்ள ஒண்ணும் ஃபில் பண்ணாம இருந்தா, அடுத்தது என்ன இருக்கு? அட்ரஸ். இந்த அட்ரஸ் பாக்ஸ்க்கு என்ன பேர்? டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. இங்க ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. டெக்ஸ்ட் பாக்ஸ் 3க்குள்ள ஒண்ணும் ஃபில் பண்ணாம இருந்தா, அதே டைம். டைம் வந்து என்னது? கோம்போ பாக்ஸ் 1. கோம்போ பாக்ஸ் 1க்குள்ள ஒரு ஐட்டம் செலக்ட் ஆகாம இருந்தா, அடுத்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன? டெக்ஸ்ட் பாக்ஸ் 4. டெக்ஸ்ட் பாக்ஸ் 4க்குள்ள ஒன்றுமே டைப் பண்ணாம இருந்தா, அல்லது கஸ்டமர். கஸ்டமருக்கு என்னது? ரேடியோ பட்டன் 1, ரேடியோ பட்டன் 2. இந்த ரேடியோ பட்டன் 1லயும் ரேடியோ பட்டன் 2ம் கிளிக் ஆகாம இருந்தா, இதுல எது சரி ஒண்ணு கிளிக் ஆகாம இருந்தாலும் என்ன செய்? மெசேஜ் பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகுது. அதைத்தான் நம்ம கட்டளையா பிரிப்பிக்க போறோம். இப்ப if சரியா? முதல்ல என்னது சொன்னேன்? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. அப்ப if இந்த அறிக்கை டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு தானே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட்குள்ள வார டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்குள்ள வார டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் என்னது? வெறுமையா இருந்தா, 2 வெறும் மேற்கோள் போட்டா அதுக்குள்ள ஒண்ணுமே டைப் பண்ணி இருக்காட்டி, அதாவது வெறுமையா இருந்தா, அல்லது ஏன் ஒன்னும் டைப் பண்ணிருந்தா இங்க வந்துட்டு இந்த அறிக்கைக்குள்ள ஒன்னும் டைப் பண்ணாம இருந்தான்னு சொல்லி தான் நாங்க வெறுமையா இருக்குன்னு சொல்லிக்கோம். அல்லது ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்குள்ள வார டாட் டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் வெறுமையா இருந்தா,
அல்லது மூணாவது என்ன இருக்கு? அட்ரஸ். அட்ரஸுக்கு என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. மூணாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3க்குள்ள வார டாட் டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் வெறுமையா இருந்தா. அடுத்தது நாலாவது என்ன இருக்கு? கொம்போ பாக்ஸ். என்ன கொம்போ பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? ஐட்டம்ஸ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அடுத்தது அல்லது கொம்போ பாக்ஸ் 1க்குள்ள இருக்க டாட் செலக்டட் ஐட்டம் சமன் ஒண்ணும் இல்லாம இருந்தா, வெறுமையா இருந்தா. அல்லது சாரி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 அல்லது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 4க்குள்ள வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் வெறுமையா இருந்தா என்டர் கொடுத்து கீழே செஞ்சு போறேன். அல்லது போடுங்க. அல்லது சரியா டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல வர டெக்ஸ்ட்ல வருது. அல்லது சாரி அல்லது இந்த ரேடியோ பட்டன் இதுக்கு என்னது? ரேடியோ பட்டன் 1. ரேடியோ பட்டன் 1ல ஒன்னு செலக்ட் ஆகாம இருந்தா அப்ப அல்லது இந்த ரேடியோ பட்டன் 1 இருக்கு தானே, ரேடியோ பட்டன் 1 டாட் ஆட்டோ செக் ஆடியோ பட்டன் செக் ஆகிருக்காது. சமன் என்னதா இருந்தா ஃபால்ஸ். ட்ரூவா இருந்தா கிளிக் ஆகி இருக்குன்னு அர்த்தம். ஃபால்ஸா இருந்தா கிளிக் ஆகலைன்னு அர்த்தம். கிளிக் ஆகாட்டி தான் நம்மளுக்கு தேவை. கிளிக் ஆகாட்டி. அல்லது அடுத்தது இன்னைக்கு ரேடியோ பட்டன் 2 இருக்கு. ரேடியோ பட்டன் 2ல இருக்க ஆட்டோ செக் வந்துட்டு சமன் ஃபால்ஸா இருந்தா, அதாவது எல்லாம் மார்க் பண்ணாம இருந்தா தென் அப்படி ஒன்றுமே, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள 1ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்னு ஃபில் பண்ணாம இருந்தா, அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்குள்ள வர டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்னு ஃபில் பண்ணாம இருந்தா, அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3க்குள்ள வர டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்னு ஃபில் பண்ணாம இருந்தா, அல்லது கோம்போ பாக்ஸ் 1ல வர செலக்டட் ஐட்டம் வந்துட்டு ஒன்னும் செலக்ட் ஆகாம இருந்தா, அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்னும் ஃபில் பண்ணாம இருந்தா, அல்லது ரேடியோ பட்டன் 1 வந்துட்டு ஆட்டோ செக் வந்துட்டு ஃபால்ஸா இருந்தா, ஃபால்ஸ்ன்றா கிளிக் பண்ணாம இருந்தா, அல்லது ரேடியோ பட்டன் 2ல இருக்க ஆட்டோ செக் வந்துட்டு ஃபால்ஸா இருந்தா, அதாவது ஒன்னும் கிளிக் பண்ணாம இருக்கா, தென் என்ன செய்யணும்? தென் என்ன செய்யணும்டா மெசேஜ் பாக்ஸ ஒன்னு என்ன செய்? ஷோ பண்ணு. ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். மெசேஜ் பாக்ஸ் ஒன்னு ஷோ பண்ணு. எப்படி ஷோ பண்ணணும்? இப்ப மேற்கோளுக்குள்ள நீங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். சரியா? fill all the box. அதுல வேற மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுவேன். fill all the box, அதாவது இது என்ன செய்யும்டா, இப் கட்டளை கொடுத்திக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு இதுல எது சரி ஒன்று அல்லது அல்லதுன்னு கொடுத்திக்கோம்னா, எது சரி ஒன்று இல்லாம இருந்தாலும் என்ன செய்யும்டா இந்த மெசேஜ் பாக்ஸ் ஷோ ஆகும். அதாவது இதைத்தான் நேம் தான் என்ன செய்யற? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. அதுக்கு நம்பர் இந்த இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அடுத்தது அட்ரஸ் இந்த இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. அது டைம் இந்த கோம்போ பாக்ஸ் 1 செலக்ட் அப் டைம். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 4. அந்த கஸ்டமருக்கு இது ரேடியோ பட்டன் 1, இது ரேடியோ பட்டன் 2. அவ இதுகள்ல ஒன்று சரி இது செய்யாம இருந்தா ஒரு மெசேஜ் பாக்ஸ ஓன் பண்ணி மெசேஜ் பாக்ஸ ஒண்ட ஷோ பண்ணி எப்படி பண்ணு ஃபில் ஆல் த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரன் ஷோ பண்ணி சொல்லிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதுல ஒன்றுமே ஃபில் பண்ணாம இருந்து இந்த சப்மிட் பட்டனை கொடுத்தா பாருங்க ஃபில் ஆல் த பாக்ஸ்ன்னு சொல்லி வருது. இப்போ நான் இதுக்கு நேமையும் அட்ரஸையும் சும்மா நம்பரையும் மட்டும் இந்த 3 மட்டும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாலும் என்ன நம்மளுக்கு ஃபில் ஆல் த பாக்ஸ்ன்னு சொல்லி வருது. அப்போ முதலாவது கட்டளையை நாங்கள் செலுத்திட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். சரியா? அடுத்தது ஃபார்ம் 1ல் யூசரினால் வழங்கப்படும் நேம், நம்பர், அட்ரஸ், டைம், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் என்பன அனைத்தும் வழங்கப்பட்டு சப்மிட் எனும் பட்டனினை அழுத்தும் போது ஃபார்ம் 1 மூடப்பட்டு ஃபார்ம் 2 காட்சிப்படுத்தல் வேண்டும். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. நாங்க கட்டளை பிறப்பிக்கக்குள்ள எது சரி? 2 விஷயம். ஒன்று ஆம் இல்லைன்னு சொல்லி பயன்படுத்தக்கூடியது. அதாவது ஒன்று என்னது? முதல் கட்டளை இஃப் கட்டளை நாங்க பயன்படுத்துறோம். இஃப் பயன்படுத்தி எல்ஸ்ல முடிக்கணும்.
இஃப் கட்டளை பயன்படுத்தி எல்ஸ்ல முடிக்கும்டா, அதாவது இஃப்ண்டா இப்ப இந்த எல்லா பாக்ஸும் என்ன செய்யணும், எல்லா பாக்ஸும் ஃபில் பண்ணி இல்லாட்டி மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணணும்னு நாங்க சொல்லிக்கோம். இஃப்ல வந்துட்டு எல்லா பாக்ஸும் ஃபில் ஆகி இருக்காட்டி மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்லணும். அடுத்தது என்ன செஞ்சுக்கு கேள்வி என்ன வந்துருக்கு, அப்படி எல்லாமே ஃபில் பண்ணி இருந்து சப்மிட் பட்டனை கொடுத்தா ஃபார்ம் 1 இல்லாம போயிட்டு ஃபார்ம் 2 வரணும்னு சொல்லிருக்கு. என்ன செய்யணும்டா, இப்ப முதலாவது கட்டளை என்ன செய்யணும்டா, இஃப்ல நாங்க முதல் கட்டளை எழுதினோம். ஏன்னா இல்லாட்டி 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 மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணணும். இப்ப ரெண்டாவது கட்டளை என்ன செஞ்சுக்கு அதுக்கு மாற்றமானது எல்ஸ் போட்டா, இந்த அறிக்கை மேல இருக்கிறது ட்ரூவா இருந்தா இது ஃபால்ஸா போயிடும். அதாவது இது ஆமண்ட் இருந்தா இது இல்லை என்று மாத்திரும். இது இல்லை என்று இருந்தா மேல இருக்கிறது கட்டளை இல்லை என்று இருந்தா எல்ஸ் போட்டா இது ஆமண்ட் மாத்திரும். இத தலைகீழா மாத்தும். இப்ப பாருங்க, நாங்க இங்க இஃப் போட்டு என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் இல்ல 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 இல்லைன்னு கொடுத்து வந்தோம். என்ன இப்ப நான் இங்க எல்ஸ் போட்டேன்டா என்ன நடக்கும்டா, அதை பொறுத்த வரைக்கும் இப்ப இதெல்லாம் இருக்கு 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 இருக்குன்னு மாறி. இப்ப இப்ப பாருங்க, இது 2 கட்டளைக்கு நாங்க செய்யறது சரியா. அப்ப 2 கட்டளை ஃபர்ஸ்ட்க்கு ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் இஃப் ஆரம்பிச்சு எல்ஸ்ல முடிப்போம் சரியா. இப்ப 2க்கு மேற்பட்ட கட்டளைகள் இருந்தா ஃபர்ஸ்ட் இஃப்ல ஆரம்பிப்போம், அடுத்தது எல்ஸ் இஃப்னு சொல்லி கொடுத்துட்டு முடிய போகல நாங்க எல்ஸ்ல முடிப்போம் சரியா. 1 இருந்தா இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ்ல முடிப்போம் 2 கட்டளை இருந்தா. 2க்கு 5 கட்டளை இருந்தா முதலாவது இஃப்ல ஆரம்பிச்சு அடுத்தது எல்ஸ் இஃப் ஆரம்பிப்போம். இதை எப்படி பயன்படுத்தினா எல்ஸ் இஃப் இப்படி போட்டு என்னது 1 2 3 4 5 அப்ப கட்டளை முடிக்குது. இது எப்படி என்ற உதாரணத்துக்கு 75க்கு மேல இருந்தா ஏ போடு சரியா, 65க்கு மேல இருந்தா பி போடு, 50க்கு மேல இருந்தா சி போடு, 45க்கு மேல போட்டா டி போடு, 25க்கு கீழே இருந்தா எஃப் போடன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இது எத்தனை கட்டளை, 5 கட்டளை. அப்ப முதலாவது கட்டளை நாங்க என்ன செய்வோம்டா, இந்த அறிக்கை எழுதுவோம் 75 தான் ஏ போடு. இந்த 2வது கட்டளை என்ன செய்வோம், திருப்பி எல்ஸ் இஃப்ல எழுதுவோம். 3வது கட்டளை என்ன செய்வோம், திருப்பி எல்ஸ் இஃப்ல எழுதுவோம். 4வது கட்டளை என்ன செய்வோம், எல்ஸ் இஃப்ல எழுதுவோம். 5வது எல்ஸ்ல எழுதுவோம். ஏனண்டா எல்ஸ் போட்டா மேல இருக்க அவ்வளவுக்கு மாற்றமானது. அப்ப என்ன செய்யும், இது அவ்வளவுத்தையும் மாற்றும். அப்ப என்ன செய்யாது, அது 75 இருந்தா எஃப் போடாது சரியா, 65 இருந்தா பி போடாது. என்ன செய்யும், மேல இருக்கிறதுக்கு மாற்றமா. நம்ம மேல இருக்கிறது ஆமன்னு சொன்னோம்டா எல்ஸ் போட்டு செஞ்சா இல்லைன்னு மாத்திரும், மேல இருக்கிறது இல்லைன்னு சொன்னோம்டா எல்ஸ் போடக்கலாம் ஆமன்னு மாத்திரும். இப்ப அதுதான் நாங்க சொல்லிட்டோம். இங்க இந்த கேள்வியை சொல்லிட்டாங்க. முன்னுக்கு சொல்லியிருந்தாங்க என்னது, ஒண்ணுமே ஃபில் பண்ணாம இருந்தா சரி, ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா மெசேஜ் பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகும். அப்படி எல்லாம் அதுக்கு தான் நாங்க ஒரு இஃப் கண்டிஷன் பயன்படுத்துறோம். அப்படி எல்லாமே ஓபன் ஆகி இருந்தா என்ன செய்யணும், மெசேஜ் அந்த ஃபார்ம் 2 ஓபன் ஆகும். அப்ப நாங்க இஃப் பயன்படுத்தி முதலாவது இதை செஞ்சோம். என்ன எல்லாத்தையும் இல்ல இல்ல இல்லை சொல்றோம். இப்ப நான் இங்க எல்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்ட்டை பாவிச்சேன்டா, இப்ப இது என்ன சொல்லும், அவ்வளவும் இருக்கு. டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல டெக்ஸ்ட் இருக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல டெக்ஸ்ட் இருந்தா, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க டெக்ஸ்ட் இருந்தால் ஃபில் பண்ணியிருந்தால், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல இருக்க டெக்ஸ்ட் ஃபில் பண்ணியிருந்தால், டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல இருக்க டெக்ஸ்ட் ஃபில் பண்ணியிருந்தால், கொம்போ பாக்ஸ்ல வந்துட்டு செலக்டட் ஐட்டம் செலக்ட் ஆகி இருந்தால், டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில் பண்ணியிருந்தா, ரேடியோ பட்டன் 1ல இருக்க ஆட்டோ செக் ட்ரூவா இருந்தா, அதாவது மார்க் பண்ணியிருந்தா, அல்லது ரேடியோ பட்டன் 2ல இருக்க ஆட்டோ செக் வந்துட்டு ட்ரூவா இருந்தா, அதாவது மார்க் பண்ணியிருந்தா இங்க வந்துட்டு மெசேஜ் பாக்ஸ் கொடுத்தோம். இப்ப என்ன செய்யும்னா, இது அவ்வளோத்தையும் மாற்றி எடுக்குது. எல்ஸ் போட்டுட்டோமே, இப்ப செய்ய அதிகமா இருக்கு. அப்படி எல்லாமே ஃபில் பண்ணி இருந்தா நம்ம இப்ப இருக்க ஃபார்மை சொல்றது ஃபார்ம் 1 தானே, அதுக்கு சொல்றது மீய சொல்றது. அப்ப மீய ஹைட் பண்ணு. மீயண்டா இப்போதைக்கு நாங்க இருக்க ஃபார்ம் என்ன ஃபார்ம் 1ல இருக்கு. அப்ப ஃபார்ம் 1 ஹைட் பண்ணு. எதை ஷோ பண்ணணும், ஃபார்ம் 2 ஷோ பண்ணு. இப்ப என்ன கட்டளைனா, இது இல்லாம இருந்தா மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணப்படு. அப்படி இல்லாட்டி அதாவது எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தா மீ ஹைட் பண்ணிட்டு ஃபார்ம் 2 ஓபன் ஆகும். இப்ப ரன் பண்ணிருக்கானுங்க. இப்ப இதுல நான் இந்த அறிக்கிறது மட்டும் ஃபில் பண்ணல, ஃபுல்லா ஃபில் பண்ணல, அரவாசில விட்டுங்க. இப்ப சப்மிட் கொடுத்தா செய்யும், ஃபில் ஆல் த பாக்ஸ் சொல்லி மெசேஜ் பாக்ஸ் காட்டு. இதுவே நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன்டா, இது எல்லாத்தையும் நான்
ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இப்போ இந்த சப்மிட் கொடுத்திருந்தா ஃபார்ம் 1 மறைஞ்சி ஃபார்ம் 2 ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்ப அடுத்தது ஃபார்ம் 1 உள்ளீடாக வழங்கப்பட்ட நேம், ஃபோன் நம்பர், நம்பர், அட்ரஸ், டைம், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் என்பன முறையே ஃபார்ம் 2ல இருக்கிற லேபிள் 8, 9, 10, 11, 12, 13 செய்யணும்னா காட்சிப்படுத்த. அப்ப இப்ப நம்ம காட்சிப்படுத்த ஃபார்ம் 2 காட்சிப்படுத்துறது எங்க இருக்கு? இந்த அறிக்கை எல்ஸுக்குள்ள இருக்கு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அறிக்கை எல்ஸுக்குள்ளதான் ஃபார்ம் 2வை காட்சிப்படுத்த சொல்லி. அப்ப இதுக்குள்ளதான் என்ன நடக்கணும்னா நாங்க அது கேரக்டர் என்ன செய்யணும்? இந்த நாம இந்த ஃபார்ம் 1ல கொடுக்குறது எல்லாமே அங்க ஃபார்ம் 2ல இருக்க லேபிள் 8, 9, 10 அதாவது இந்த அறிக்கை நேம் வந்துட்டு லேபிள் 8க்கு நேரா வரணும். நம்பர் வந்துட்டு லேபிள் 9க்கு நேரா வரணும். அட்ரஸ் வந்துட்டு லேபிள் 10க்கு நேரா வரணும். டைம் வந்துட்டு லேபிள் 11க்கு நேரா வரணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லேபிள் 12க்கு நேரா வரணும். கஸ்டமர் வந்துட்டு லேபிள் 13க்கு நேரா வரணும்னு சொல்லிட்டு நாங்க கோடிங் எழுதுறோம். அப்ப எங்க நம்ம செய்யணும்? இந்த அறிக்கை எல்ஸுக்குள்ள. இந்த இஃப் இதான் முழு கண்டிஷன். இந்த இஃப் ஆரம்பிச்சு எண்ட் இஃப்ல முடியும். அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? இந்த அறிக்கை எல்ஸ் இருக்கு. சரியா? இந்த எல்ஸுக்குள்ளதான் ஃபார்ம் 2 இருக்கு. அப்ப இந்த ஃபார்ம் 2 தான் நாங்க என்ன செய்யணும்? சோ பண்ணக்குள்ள அது சொல்லி வரணும். இப்ப நாங்க என்ன செய்யணும்னா இங்க நாங்க வரையறுத்துட்டோம். என்னது? டிம் இவ்வளவும் சொற்கள் இவ்வளவும் எழுத்து நம்பர்ஸ் சொல்லி முழு எண்கள் சொல்லி நாங்க வரையறுத்துட்டோம். இப்ப நான் இந்த கம்ப்யூட்டருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நேம் வேண்டா எதுக்குள்ள இருக்குது நேம்னு சொல்றேன், எதுக்குள்ள இருக்கு அட்ரஸ் சொல்றேன். அதை நான் என்ன செய்யணும்னா இந்த எல்ஸுக்கு கீழே தான் எழுதணும். இந்த எல்ஸுக்கு கீழே தான் நான் எழுதி வரணும். என்னடா இந்த நேம்னு சொல்றது சமன் எது? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குல வார டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வார டெக்ஸ்ட். அடுத்தது ரெண்டாவது என்னதுக்கு? அட்ரஸ் இந்த ஆர்டர்ல வார. அடுத்தது நம்பர் என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்குள்ள வார டெக்ஸ்ட். அப்ப அடுத்தது என்னது? நம்பர் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்குள்ள வார டெக்ஸ்ட். அடுத்தது பாருங்க, மூன்றாவது என்ன இருக்கு? அட்ரஸ் என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வார டெக்ஸ்ட். அட்ரஸ் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வார டெக்ஸ்ட். அடுத்தது நாலாவது என்ன? டைம் வந்துட்டு கோம்போ பாக்ஸ். என்ன கோம்போ பாக்ஸ்ல என்ன இருக்கும்? செலக்டட் ஐட்டம் இருக்கு. அடுத்தது டைம் சமன் என்னது? கோம்போ பாக்ஸ் 1ல வார டாட் செலக்டட் ஐட்டம். அடுத்தது என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல வார டெக்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல வார டாட் டெக்ஸ்ட். அடுத்தது என்ன இருக்கு? கஸ்டமர் வந்துட்டு என்னது? கஸ்டமர் வந்து நியூவா இது கிளிக் ஆகியிருந்தா கஸ்டமர் வந்துட்டு நியூ. இந்த அறிக்கை பட்டன் கிளிக் ஆகியிருந்தா கஸ்டமர் வந்துட்டு ஓல்ட். அப்ப நாங்க இதை சொல்லணும். கஸ்டமர் வந்துட்டு சமன் ஒன்றும் இல்லை, வெறுமையா இருக்கு உடன். என்டர் கொடுக்குறேன். கஸ்டமர் வந்துட்டு வெறுமையா விடணும். இப்ப இதுக்குள்ள வர வேண்டியது நான் கட்டளைகள் பிறப்பிக்கிறதன் மூலமாக சொல்லப்படுறேன். அதாவது கட்டளை பிறப்பிக்க போறேன். இந்த ரேடியோ பட்டன் 1 கிளிக் ஆகியிருந்தா கஸ்டமருக்குள்ள வந்து நியூ கொண்டு வரணும். இந்த அறிக்கை பட்டன் கிளிக் ஆகியிருந்தா கஸ்டமருக்குள்ள வந்து ஓல்டுன்னு சொல்லி வரணும். அதைத்தான் நான் இப்ப கட்டளையா பிறப்பிக்க போறேன். எதுக்கு கீழே இந்த கட்டளை பிறப்பிக்கிறேன் நல்லா கவனிக்கணும். இந்த எல்ஸுக்கு கீழே தான் நம்ம இந்த ஃபார்ம் போட்டிருக்கோம். அந்த எல்ஸுக்கு கீழே தான் நாங்க வரையறுத்துட்டு வாரோம். அந்த கஸ்டமருக்கு கீழே தான் நாங்க கட்டளையை பிறப்பிக்கணும். இஃப் என்ன செய்யணும்? இந்த அறிக்கை ரேடியோ பட்டன் 1 கிளிக் ஆகியிருந்தா அப்ப ரேடியோ பட்டன் 1 டாட் ஆட்டோ செக் ஆகியிருந்தா சமன் என்னதான் இருந்தா ட்ரூவா இருந்தா தான் கிளிக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். தென் அப்படி ட்ரூ ஆகியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கஸ்டமர் இருக்கு தானே, கஸ்டமர்ல எட் பண்றதுக்கு இந்த அறிக்கை ஷிஃப்டோட 7 கொடுத்தீங்கன்னா அந்த எட் குறியீடு இருக்கு. எட் பண்ணு என்னது? சமன்
என்னதை எட் பண்ணணும்? மேற்கோளுக்குள்ள நியூ வந்து எட் பண்ணு. இப்ப இது எட் பண்ணும். இந்த அறிக்கையை எங்க கொண்டு எட் பண்ணணும்? இதுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இந்த அறிக்கை நியூவை இதுக்குள்ள கொண்டு போறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, கஸ்டமருக்கு எட் பண்ற குறியீடு சமன் VBLF வந்து நாங்க இந்த அறிக்கை வேர்ட் யூஸ் பண்ணோம். இந்த VBLF அந்த அறிக்கை தூக்கி ஒருவேளை ரேடியோ பட்டன் 1 ட்ரூவா இருந்திருந்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்குள்ள எந்த வெறுமைக்குள்ள என்ன செய்யணும்டா, இந்த நியூவை கொண்டு வந்து தரும். இப்ப இது முடிஞ்சு ஒரு கட்டளை முடிஞ்சு. இப்ப திருப்பி அடுத்த கட்டளை பயன்படுது. ஏன்னா 2 ரேடியோ பட்டன் இருக்கு. அப்ப 2வது if கட்டளை பிறப்பிக்கிறேன். ரேடியோ பட்டன் 2. ரேடியோ பட்டன் 2 வந்துட்டு ஆட்டோ செக் ஆக இருந்தா சமன் அது ட்ரூவா இருந்தா தென் என்ன செய்யணும்? இந்த கஸ்டமரை வந்துட்டு சமன் எட் பண்ணு சமன் என்னண்டு ஓல்டு. இப்ப இத தூக்கி போடுறதுக்கு நாங்க செய்யலாம். கஸ்டமர் எட் பண்ணு VBLF. இந்த அறிக்கை VBLF சொல்ற இந்த அறிக்கை விஷயம் நாங்க இந்த ரேடியோ பட்டனுக்கும் கொம்போ பாக்ஸுக்கு தானே பாக்ஸுக்குள்ள மார்க் பண்றது அது ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இது முடிஞ்சு. இப்ப முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இப்ப இது எல்லாம் முடிஞ்சு தானே. இப்ப மீ டூ ஃபார்ம் 2 இங்கிட்டு இருக்கேன். ஃபார்ம் 2 இந்த இருக்கு. எங்க இந்த எல்ஸுக்குள்ள தான் நம்ம இதெல்லாம் செஞ்சு வரோம். அப்ப எல்ஸுக்குள்ள தான் எங்க இருக்கு? ஃபார்ம் 2 இருக்கு. அப்ப ஃபார்ம் 2ல தான் என்ன இருக்கு? இந்த அறிக்கை ஃபார்ம் 2ல தான் என்ன இருக்கு? லேபிள் 8 9 10 நேமுக்கு நேரா லேபிள் 8 நம்பருக்கு நேரா லேபிள் 9 அட்ரஸுக்கு நேரா லேபிள் 10 இருக்கு. அப்ப இந்த அறிக்கை ஃபார்ம் 2 இருக்கு தானே. அப்ப இது கீழே எல்லாமே இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபார்ம் 2க்கு கீழே இங்க பாருங்க ஃபார்ம் 2 டாட் அதுக்குள்ள என்ன இருக்கு? லேபிள். ஃபார்ம் 2க்குள்ள என்ன இருக்கு? லேபிள் 8 இருக்கு. ஃபார்ம் 2க்குள்ள லேபிள் 8 இருக்கு. டாட் அதுக்குள்ள என்ன செய்யணும்? லேபிள் 8க்குள்ள வர டெக்ஸ்ட் என்னதா இருக்கணும்? சமன் இந்த அறிக்கை நேமா இருக்கணும். நேமா தானே இருக்கணும். இந்த நேம் அப்ப நேமா இருக்கணும். சரியா? அடுத்தது இந்த ஃபார்ம் 2க்குள்ள வர டாட் லேபிள் 9 வந்துட்டு லேபிள் 9ல இருக்க டெக்ஸ்ட் என்னதா இருக்கணும்? சமன் அது என்ன இருக்கணும்? நம்பரா இருக்கும். சமன் நம்பர். அடுத்தது ஃபார்ம் 2க்குள்ள வர டாட் என்னது? லேபிள் 10. அடுத்தது லேபிள் 10 வந்துட்டு டாட் அதுக்குள்ள வர டெக்ஸ்ட் என்னதா இருக்கணும்? நீங்க டவுட் என்ன செய்யுங்க, இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஃபார்ம் 2 கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வழங்க லேபிள் 10ல என்ன இருக்கும்? அட்ரஸ் இருக்கும். அடுத்தது ஃபார்ம் 2ல வர லேபிள் 11ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் என்னது? டைம். அடுத்தது ஃபார்ம் 2ல வர டாட் லேபிள் 12 வந்துட்டு என்னது? ஃப்ரெண்ட்ஸ். டாட் டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் என்னது? ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபார்ம் 2ல வர லேபிள் 13ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் என்னது? கஸ்டமர். சரியா? இப்ப இவ்வளவுதையும் கொடுத்துட்டேன். இப்ப நான் என்ன நடந்துக்க பாருங்க. முதல்ல இஃப் கட்டளை ஆரம்பிச்சு அந்த இஃப் கட்டளைக்குள்ளதான் நாங்க இது கொடுத்தோம். என்னது? இந்த மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிற கொடுத்தோம். அதுக்கு பிறகு எல்ஸ் போட்டு அதுக்கு மாற்றமா தான் எது வரணும்னு கொடுத்தோம். எல்ஸ் போட்டு தான் நாங்க அதுக்குள்ள இந்த அறிக்கை மீ ஹைட் பண்ணி முதல்ல ஃபார்ம் ஹைட் ஆகி 2வது ஃபார்ம் வரணும்னு சொன்னோம். அதுக்குரிய கட்டளைகள் தான் நாங்க என்ன செஞ்சோம்? இந்த விஷுவல் பேசிக் விளங்கப்படுத்தணும். நேம் அண்டா என்ன, நேம் அண்டா எந்த பாக்ஸ் குறிக்குது, எந்தெந்த பாக்ஸ் என்னென்ன குறிக்குதுன்னு சொல்லி நாங்க குறிச்சு காட்டோம்.
காட்டி போட்டு இந்த கஸ்டமர் வந்துட்டு ரேடியோ பட்டன் 2 இருந்துச்சு. நியூவாவும் இருக்கும், ஓல்டாவும். அப்ப எது கிளிக் ஆகுனா எது கிளிக் ஆகுன்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் பயன்படுத்தி அதுக்குள்ள நல்லா பார்க்கணும் எல்ஸுக்குள்ள தான் எல்லாம் செஞ்சுக்கும். சரியா? ஃபார்ம் 2க்குள்ள தான் ஃபார்ம் 2ல இருக்க லேபிள் 8க்கு தான் லேபிள் 8, 9, 10க்கு தான் இது வரணும்னு சொல்லிக்கு. அப்ப அதான் என்ன செஞ்சோம் ஃபார்ம் 2க்குள்ள அந்த ஃபார்ம் 2வை செஞ்சுட்டு வரும். சரியா? இப்படி செஞ்சு வந்துட்டு இப்ப இதெல்லாம் என்னதுல இருக்கு? ஃபார்ம் 2ல அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டோம். சரியா? ஃபார்ம் 2ல இதெல்லாம் அப்படியே வரணும்னு சொல்லிட்டோம். இப்ப நாம இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்ப நான் நேம இப்ப ஆமன்னு கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் 1 2 3 அட்ரஸ் வந்துட்டு டைம் வந்துட்டு நான் மார்னிங் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 5 பேர் கொடுக்குறேன். இதை நியூ வந்து கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் ஃபில் ஆகிருக்கு. அது ஒருவேளை நான் அந்த மார்னிங் இந்த இருக்கு அட்ரஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ சப்மிட் கொடுத்தா என்ன செய்யும்? ஃபில் ஆல் த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பாக்ஸ் வரும். இப்போ நான் அட்ரஸும் கொடுத்துட்டேன்னா எல்லாம் ஃபில் ஆகிட்டு ஃபில் ஆகினதுக்கு பிறகு செய்யும் சப்மிட்டை கொடுத்தா ஃபார்ம் 2 வரும். ஃபார்ம் 2ல பாருங்க நேமுக்கு நேராக நேம் வந்து, நம்பருக்கு நேராக நம்பர் வந்து, நியூவுக்கு நேராக வெயிட் பண்ணுங்க. இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று மாற்றும் லேபிள் சாரி டைம் வந்து மார்னிங், ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 5, கஸ்டமர் வந்துட்டு லேபிள் 3 போகும். ஏதோ மாற்றம் என்ன மாறிக்கு லேபிள் 8 ஓகேயா, லேபிள் 9 அப்ப ஒன்ன மாத்திட்டேன். நேம் வந்துட்டு ஃபார்ம் 2ல வர லேபிள் 8 ஓகே. அது லேபிள் 9, லேபிள் 10, லேபிள் 11, 12, 13. ஓகே. நேம் ஓகே சரியா வந்துட்டு நம்பர் சரி, நியூவா ஓல்டான். இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இங்க லேபிள் 13 கொடுத்ததுக்கு வந்து லேபிள் 3 இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். முன்னாடி எல்லாம் குழம்பி போயிடுச்சு. ஓகே, லேபிள் 13 வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு இதாயிருக்கும். இது லேபிள் வந்துட்டு 8 டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் ஆயிருக்கணும். லேபிள் 9 டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஆயிருக்கணும். லேபிள் 10 இது லேபிள் 11, அதே லேபிள் 12, லேபிள் 13. இப்ப ரன் பண்ணி ஃபார்ம் 25 அட்ரஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நியூ. இப்ப ரன் பண்ணா பாருங்க நேம் வந்துட்டு நம்பர் சரி, அட்ரஸ் வந்துட்டு டைம் மார்னிங், ஃப்ரெண்ட்ஸ் 2, கஸ்டமர் நியூவா ஓல்டா, டோட்டல் வந்துட்டு டோட்டல் வந்து நாங்கள் இன்னும் காணல. நியூவா ஓல்டான்னு வந்து கேட்டா ஓகே. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. ஃபார்ம் 1 உள்ளீடாக வழங்கப்பட்ட நேம், ஃபோன் நம்பர், கண்டக்ட் அட்ரஸ் 8-9 காட்சிப்படுத்தப்பட்டது வேணும் பார்த்தாச்சு. டோட்டல் அமௌண்ட் பெறுமதியானது எங்க டோட்டல் அமௌண்ட் இருக்குன்னா அந்த ஃபார்ம் 2ல பாத்தீங்கன்னா டோட்டல்னு சொல்லி ஒரு இது இருந்துட்டு லேபிள் 14 சொல்லிட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட் பெறுமதியானது கீழ்வரும் சமன்பாட்டுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கணிக்கப்படும் சொல்லிருக்காங்க. ஃபார்ம் 2ல லேபிள் 4 எனும் லேபிளில் காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். எப்படியா டோட்டல் அமௌண்ட் இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட ஈவென்ட் ஃபீஸையும் சேர்க்கணுமா? சரியா? இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆனது அனைவருக்கும் 2500. அப்ப எல்லாருக்கும் 2500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாயம். அதோட ஈவென்ட் ஃபீஸ் வந்துட்டு எப்படி கணிக்கணும்டா 2 பேரோட குறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 2 பேரா இருந்தா 2 பேரோட குறைய இருந்தா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட 1500 ரூபாய் கூட்டணும். அப்ப 2500 ரூபாயோட 1500 ரூபாய் கூட்டுப்பட்டு வரணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 10 பேரை விட குறைய இருந்தா
அல்லது 2 பேரை விட கூட இருந்தா 4500 ரூபாய் என்னது ஈவென்ட் ஃபீஸ். அப்ப ரெஜிஸ்டர்ட் 2500 ரூபாயோட ஈவென்ட் ஃபீஸ் 4500 ரூபாய் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வரும். அப்படி நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரோட கூட இருந்தா அது 10,000 ரூபாயா, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500 ரூபாய், அப்ப 12,500 ரூபாய் வரும். சரியா? அப்ப அது கீழே உதாரணமாக ஒன்று போட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. டோட்டல் அமௌண்ட் எப்படி காண்றேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட ஈவென்ட் ஃபீஸை கூட்டணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாருக்கும் 2500 ரூபாய். 2500 ரூபாய் கட்டாங்க. அதோட 2 பேரா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவா 1500 ரூபாய். 10 பேருக்கு 10 பேரை விட குறைய இருந்தா 2 பேருக்கு அதிகமாகவும் 10 பேரோட குறைவாகவும் இருந்தா 4500 ரூபாய். 10 பேரோட கூட இருந்தா 10,000 ரூபாய். அப்ப இதோட சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500 ரூபாய் ஆட் பண்ணி நாங்க காணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா முதலாவது இந்த லேபிள் இந்த டோட்டல் வந்துட்டு என்னது, டோட்டல் வந்துட்டு எப்படி வரும், ஒரு இலக்கத்துல வரும், முழு எண்ணால வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா முதலாவது இங்க வரையறுத்த முழுவா டீம் அதுல நாங்க நம்பரையும் ஃப்ரெண்ட்ஸையும் வரையறுத்தோம். இப்ப இங்க டோட்டலும் என்னது கமா, இதுல கமா போட்டு இந்த டோட்டலும் என்னது ஒரு முழு எண் நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த ஃபார்ம்ல இருக்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் எல்லாமே என்னது முழு எண்கள்னு சொல்லி இது கவனத்துல எடுக்கப்படும். சரியா? இப்ப இந்த இதுக்குள்ளதான் நம்ம செஞ்சுலாம். இன்னும் இதை தாண்டி நாங்க போகல. ஃபார்ம் 2 இந்த கட்டிடக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரோம். இப்ப என்னதான் டோட்டல் எப்படி காண்றதா, டோட்டல் வந்துட்டு கட்டல் ஒன்று பிரிப்பீங்க இஃப் இஃப். சரியா? எங்கனது இந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே. இஃப் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எத்தனையா இருந்தா 2 பேரை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எத்தனை பேரா இருந்தா 2 பேரோட குறைய இருந்தா, அப்ப இஃப் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனது குறைய இருந்தா எத்தனை பேரோட 2 பேரோட 2 பேரோட குறைய இருந்தா தென் என்ன செய்யணும், டோட்டல் சமன், டோட்டலோட என்ன செய்யணும் சமன், எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு பாருங்க. டோட்டல் சமன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட ஈவெண்ட் ஃபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு 2500 ரூபாய். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500 ரூபாய் பிளஸ் ஈவெண்ட் ஃபீஸ் எவ்வளவு 2 பேரோட குறைய இருந்தா எவ்வளவு வெயிட் பண்ண சொல்லிக்காங்க 1500 ரூபாய். அப்ப இங்கிட்டு 1500 ரூபாய் வெயிட் பண்ணும். சரியா? இப்ப அடுத்து ஒரு கட்டளை பிறப்பிச்சுட்டு தானே, அது போய் 2வது கட்டளை பிரிக்கப்படும். அப்ப என்ன செய்யணும், எல்சிப் பயன்படுத்தணும். எல்சிப். இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தானே, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாருங்க 10 பேரை விட குறைய இருந்தா அல்லது 2 பேரோட கூட இருந்தா, அப்ப 10 பேரை விட குறைய இருந்தா எல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு குறைய இருந்தா எத்தனை பேரை விட 10 பேரை விட தென் என்ன செய்யணும், டோட்டல் சமன் எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட 2500 ரூபாய் பிளஸ் என்ன செய்யணும் 10 பேரா இருந்தா எவ்வளவு ஆட் பண்ண சொல்லிக்காங்க 4500 ரூபாய். இப்ப எல்ஸ்ண்டா அதாவது ஏன் எல்ஸ் பயன்படுத்தினா 2 பேருக்கு குறைய இருந்தா இந்த கோடிங் ஆட் பண்ணும், 10 பேரோட குறைய இருந்தா இந்த கோடிங் எடுத்து பண்ணும். எல்ஸ் போட்டா இதுக்கு எல்லாம் மாத்தம். அப்ப 2 பேரையும் கூட இருக்கணும், 10 பேரையோட கூட இருக்கணும். எல்ஸ் அப்படி இல்லாட்டி என்ன செய், இங்க எழுத்து பிழைகளை பார்த்துக்கணும், அதுலயே கரெக்ஷன் பார்த்துக்கணும் டோட்டல். சரியா? அப்படி இல்லாட்டி டோட்டல் சமன் 2500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாருக்கும், அதோட என்ன செய்யணும் 10 பேரோட கூட இருந்தா எவ்வளவு ஆட் பண்ண சொல்லிக்காங்க இங்க 10,000 ரூபாய் ஆட் பண்ண சொல்லிக்காங்க. 10,000 ரூபாய். சரியா? இப்ப இது எல்லாம் எங்க காட்சிப்படுத்தணும், இது எல்லாமே எங்க காட்சிப்படுத்தணும்டா ஃபார்ம் 2ல இருக்க
டாட் லேபிள் 14 லேபிள் 14 வார டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் என்னதான் இந்த அறிக்கை டோட்டலா. அப்ப எல்லாம் எங்கெல்லாம் லேபிள் 14 வருதோ அங்கெல்லாம் என்ன நடக்குதா இதை எட் பண்ணு. இங்க எழுத்து போல இப்ப நான் இதை ரன் பண்ணி பாக்குறேன். உதாரணத்துக்கு இங்க சொல்ல உதாரணத்தை பாருங்க. இங்க வந்துட்டு 6 பேரண்ட் போட்டு இருந்தா என்னதான் 7,000 ரூபாய் காசு காட்டணும். சரிப்பா. ஓகே. நம்பர் வந்துட்டு சும்மா நம்பர் அட்ரஸ் டைம் வந்துட்டு மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 6 பேரண்ட் போட்டிருக்கணும். இதை நான் நியூ பண்ணி கொடுக்குறேன். இப்போ சப்மிட் பண்ணா பாருங்க டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு 7,000 ரூபாய் வந்திருக்கு. என்ன நடந்துக்கிட்டா என்ன செஞ்சுக்கிட்டா இதோட சேர்த்து இந்த இருக்கிறத கூட்டிக்கிட்டா 6 10க்குள்ள தானே 10க்குள்ளதான் 6 இருக்கும். அப்ப 4,500 ரூபாயில 2,500 ரூபாய் கூட்டி இங்க 7,000 ரூபாய் காட்சிப்படுத்து. இங்க 7,000 ரூபாய் காட்சிப்படுத்து. இப்ப அடுத்தது பாருங்க ஃபார்ம் 2 உள்ள க்ளோஸ் எனும் பட்டனை நீ அழுத்தும் போது ஃபார்ம் 2 மூடப்படல் வேண்டும். அப்ப என்ன செய்யணுமா ஃபார்ம் 2 இருக்க க்ளோஸ் எனும் பட்டனை அழுத்தும் போது ஃபார்ம் 2 மூடப்படணுமா. அப்ப என்ன செய்யணும் ஃபார்ம் 2க்கு வரணும். ஃபார்ம் 2ல இருக்க இந்த பட்டன் க்ளோஸ் அதை டபுள் கிளிக் பண்ணா வரும். இப்ப ஃபார்ம் 2லான இருக்கும். இப்ப நம்ம ஃபார்ம் 2 என்ன சொல்றோம் மீ என்ன சொல்லுவோம். ஃபார்ம் 1ல இருக்கக்குள்ள ஃபார்ம் 1 மீயா இருக்கும். ஃபார்ம் 2ல இருக்கக்குள்ள ஃபார்ம் 2 மீயா இருக்கும். அப்ப மீ என்ன செய் ஹைட் பண்ணு. மீய ஹைட் பண்ணு. ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இப்ப சேவ் பண்ணிட்டீங்கடா. சாரி இப்ப இந்த சேவ் எல்லாம் சேவ் ஓல் இருந்தா இருக்கு தானே. சேவ் ஓல கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே சேவ் ஆகும். நீங்க பிறகு ரன் பண்ணி இதுல இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு கொடுத்தேன்டா சப்மிட் பண்ணா நடக்கும். ஃபில் த பாக்ஸ் வரும். இப்ப இதை நீங்க இதே ஆர்டர்ல செஞ்சு பாருங்க.